ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபென்சி பைக்கர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேறு மாரி ஒரு மிரர் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாமா. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல் மிரர்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிரரோட ஒரு இமேஜ் மாரி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் ஒரு பேக்கிங்லாம் டீசெண்டாக அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மிரர் இருக்குது. மிரர் சேஃப்டிக்காக சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அது கூட போல்டும் அலாங்கியும் இதிலே கொடுத்துட்றாங்க. அப்புறம் மிச்சம் 2 ஒன்று இருக்கும். அந்த 2 வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குன்னே தெரியாமல் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. அது இருக்குன்னு நான் மிரர் ஃபிட் பண்ணப்போ நான் சொல்கிறேன். சரி, ஓகே, இதுதாங்க அதில் இருக்குதுன்னு தெரியாமல் வச்சுருந்தது. சரி, ஓகே கைஸ், அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்துலாம் உள்ளார. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்து கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரிவ்யூவே போடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் பைக்கில் மாட்டி வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே கைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வச்சு எப்படி இருந்துச்சோ அதே மாரி போய் காட்டுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா மிரரில் கொஞ்சம் கேச்சஸ் வந்துருக்கும். சரி, ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலாங்கிட்டு வந்துருக்காங்க. இந்த அலாங்கியை வச்சுனா நம்ம இந்த போல்டு வந்து டைட் பண்ண லூஸ் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அலாங்கியை வச்சுனா பண்ணோம். இது பார்த்திங்கன்னா 6 போர்டுக்குமே பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகும். ஆனால் நமக்கு 2 போர்டு தான் செட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான 2 போர்டு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வச்சிடலாம். அது 2 போர்டு என்னென்னு நம்ம பைக்கில் வச்சு பார்த்தோன்னா தெரியும். என்னால் மட்டுமா 6 போர்டு கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லா பைக்குமே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். அதனால பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 போல்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, மிரர் எடுத்து பார்க்கலாம். மிரர் பார்த்திங்கன்னா பாஞ்ச் தான் கொடுத்து சும்மா வேறு மாரி பேக்கிங் பண்ணிடுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், மிரர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த மிரர் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஷைனிங்காகவே பார்த்திங்கன்னா சும்மா வேறு மாரி இருக்குது பார்க்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா 360 டிகிரி பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி பார்க்கலாமா கைஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 360 டிகிரியும் ரொட்டேட்டும் ஆகுது. சரி, ஓகே கைஸ், அப்புறம் கேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 8 மந்த்து கிட்ட யூஸ் பண்ணியும் கொஞ்சம் கேச்சஸ் மட்டும் ஒன்று இருக்குது. அது நல்லா பார்த்தோன்னா நமக்கு ஒன்று தெரியும். அதுவும் அந்த நெட்டு நம்ம போல்டு போடுவோம் அந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேச்சஸ் பண்ணுற இடம்னா அந்த இடம். ஏன் அந்த இடத்த மட்டும் நிறைய கேச்சஸ் வந்துருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 டைமாச்சும் கைட்டி மாட்டியிருப்பேன். அதனால ஓகே, அடுத்த மிரர் நம்ம வந்து இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த மிரரும் பார்த்திங்கன்னா சும்மா வேறு மாரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் ஒரு சில சோசியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் போணுச்சு. உங்களுக்கே தெரியும், அருவா மிரர்னு சொல்லி ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ் இந்த மிரரை. அது மட்டும் இல்லாமல் இந்த மிரர் ரேட் அதுதான் கைஸ் அல்டிமேட். சரி, ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது. சரி, ஓகே, அடுத்தது இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணி நான் பார்த்தீங்களா இதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேட்சாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கைட்டி மாற்றிருக்கேன். சரி, ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி பார்த்துடலாமா பைக்கில். சரி, ஓகே கைஸ், என்னோடய பல்சர் 150 தான் இந்த மிரர் மாட்ட போகிறேன். 6 போல்டு கொடுத்தாங்களா, அதில் நமக்கு தேவையான 2 போல்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது சும்மா வச்சு பார்த்தாது தெரியும். எனக்கு தேவையான 2 போல்டு ஆல்ரெடி எனக்கு தெரியும். இந்த 2 போல்டு தான். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பைக் செட் ஆகும் பல்சர் 150க்கு. என்னடா திருவு பிடிச்சிருக்குன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 8 மந்த்து யூஸ் பண்ணனால திருவு பிடிச்சிட்டு. ஆனால் வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்தமாரி நல்லா புதுசாக இருந்துச்சு. சரி, ஓகே, மாட்டிடலாமா. ஓகே கைஸ், நம்ம மிரர் எடுத்துக்கலாம். சரி, ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போல்டு வந்து இப்படி வச்சு சும்மா கையாலே டைட் பண்ணணும். இந்தமாரிலாம் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் பாதி தான் உள்ளாக போச்சு. அதுக்கப்புறம் போல் என்னடா அது பாதி தான் உள்ளாக போகணுன்னு பார்த்தா இந்த நட்டு தான் கொஞ்சம் அப்படி இப்படி என்னோடய மூளையை யூஸ் பண்ணி நல்லா வாங்கின எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் இந்த 2 கண்ணில் மாட்டுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கைஸ் எடுத்து காமிக்கிறேன். இந்த 2 தான் கைஸ். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்காக தான். அதாவது இதை வந்து நம்ம கீழே வச்சு மாட்டணும். இந்த 2 பார்த்தாலே தெரியும், இருக்குன்னே தெரியாத மாரியே இருக்குது. ஒரு யூசர் மேலே கொடுத்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் கைஸ். மிரரை கீழே வச்சு அதுக்கப்புறம் போல்டு போடணும். இந்தமாரி பார்த்திங்கன்னா மிரரை கீழே வச்சு போல்டு போடணும். சரி, ஓகே, இப்போ வந்து இது கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போல்டு போடலாம். இது பார்த்திங்கன்னா சரியாக அந்த இதுக்கு ஃபிட் ஆகணும் கைஸ். அதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்கிறது,
அந்த ஒரு அட்டாச் ஆகிற மாரி கொடுத்துருப்பாங்க கைஸ். அந்த ஒரு பள்ளமாக இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ஆகிற மாரி எப்படி என்னமோ சொல்லுவாங்க கைஸ், மறந்துட்டு. சரி கைஸ், உங்களுக்கு புரியுற மாரி சொல்ல வரல, இதில் உங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ண வேண்டியதான். சரி ஓகே, இப்போ நம்ம வச்சுட்டு நம்ம போல்ட்டு போட்டு பார்க்கலாம். இது வந்து பல்ஸுக்கு இப்படி இருக்குது, ஒரு சில வண்டிக்கு அது தேவைப்படாது. ஓகே, நம்ம அலாங்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ டைட் பண்ண வேண்டியதான். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அலாங்கில் டைட் வச்சுட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் நான் ஃபீடாக வச்சிடுறேன், அப்புறம் சல்லுன்னு வீடியோ முடியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வச்சு முடிச்சாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து மிரரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போய் நம்ம அவுட்டோரில் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. அதாவது நம்ம வண்டியில் வந்து இந்த மிரர் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம அவுட்டோரில் போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க போகலாம். கைஸ், ஃபைனல் லுக்கை பார்த்துடலாமா? ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, சும்மா வெறித்தரமாக இருக்குது கைஸ். எனக்கு இந்த மிரர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லுக்குக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் இருக்குது. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சைடுலேருந்து பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒரு வியூ கிடைக்கிது. எனக்கு பார்த்திங்கன்னா எந்த சைடு பார்த்தாலுமே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் ஓட்டுற தரது இந்த வியூவில் பார்க்குறப்ப எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். எனக்கு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து அந்த மிரர் வந்து மூடி இருந்துச்சுன்னா ஒரு எந்த மாரி லுக் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ரெண்டு ரெக்க முடிச்ச மாரி கைஸ், செம்மையாக இருக்குது கைஸ். நான் ஓவர் ஃபீட் எடுக்கிறப்பனா, அதாவது 110 120 தான் டாப் ஃபீட் சும்மா நான் செக் பண்ணி பார்க்குறப்பனா இந்தமாரி தான் வச்சு செக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அந்தமாரி வச்சா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து மூடிடும். ஏன்னா அந்த 360 டிகிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். ஏன்னா அந்த ஒரு ஃபீல்டில் போப்போ ஆப்போசிட்டில் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா காத்தடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இப்படி இருந்தால் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் மிரர். அந்த கீழேன்னு பார்க்குறப்பலாம் சும்மா வேறு மாரி இருக்குது பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து இந்த சைடுன்னு பார்த்தா எனக்கு இன்னுமே நல்லா இருக்குதுமே தோணும். அதுவும் அந்த மிரரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப அந்த லுக்கே நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம வண்டியில் ரக்கம் முடிச்ச மாதிரியே இருக்கும், இது ஓடாது பறக்கும், அந்த மாரி எனக்கு தோணும். சரி ஓகே, அவர்லாம் ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிரரில் பார்த்திங்கன்னா வண்டி போகிறது வர்றதுலாம் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும், குட்டியோண்டா தெரியும். வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியும்னு. டேனிங்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு செயலுக்காக எனக்கு மாடிஃபை ரொம்ப பிடிக்கும். என் வண்டியை வந்து கொஞ்சம் செயலாக ஒரு யூனிக்காக வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மிரரை வாங்கி போடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மிரர் வச்சுலாம் ஓட்டலாம் முடியாது. ஏன்னா அந்த ரொம்ப குட்டியோட தெரியும் கைஸ். அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு 50% உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு. வண்டி போகிறது தான் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். இந்த ஒரு லாலி போகிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும். நம்ம நல்லா பார்த்தோன்னா அந்த தெரியும். அது மாதிரி டேனிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக தெரியல. அது டேனிங்கில் யூஸ் பண்ணதே வேஸ்ட்டு. சரி ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்குறது பார்த்திங்கன்னா 800 இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 300 ஒன்லி. ஏன் இவ்வளோ கம்மியாக வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. இந்த 300க்கு பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இது ஒர்த்து. இல்லை குவாலிட்டி பார்த்திங்கன்னா சும்மா தரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வண்டியை கீழெலாம் போட்டிருக்கேன், அப்போயும் இந்த மிரர் உடஞ்சதுலாம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா சும்மா வேறு மாரி இருக்குது. ஓகே கைஸ், இந்த மிரரோட ஒரு ஃபுல் ரிவ்யூ இதுதான். இந்த மிரர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை பிடிக்கும், உங்களுக்கு பைக் ரைடு பிடிக்கும், பைக்கே உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பைக் சம்பந்தமாக இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆளுங்க ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுட்டு வர்றோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் கைஸ். ஓகே கைஸ், பை பாய்.